எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க நண்பர்களே. இத்தனை பிரச்சனை இருக்கு, ஏறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்து மார்க்கெட்டை கேட்குறோம், ஏன் மார்க்கெட் அசிங்கமா ஒரே இடத்துல 2 மாசமா சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டாக்கா, டை ஃபூல். ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் சில நேரம் ட்ரெண்டாக மேலே போவோம், ட்ரெண்டாக கீழே வருவோம். சில நேரங்களில் நாங்கள் இந்த மாதிரி அமைதியாக இருப்போம். அதுக்கு பேர் தான் என் கன்சால்டேஷன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் தற்போது ஒரு முக்கியமான கன்சால்டேஷன் லெவல் இருக்கு. அது எத்தனை நாளா? 2 மாசமாக இருக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. எப்போ ஒரு குறுகிய நேரோ ரேஞ்சுக்குள்ள ரொம்ப நாள் ட்ரேட் ஆகிறானோ, அப்புறம் ஏதாவது ஒரு சைடு வந்து பெருசாக வெடிச்சு செதறுவான். 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட்லாம் அசால்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ எது முதல்ல நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த சமயத்தில் பல பங்குகள் வந்து இன்னும் மேல் நோக்கி ஏறி வரவே இல்லை. அப்படி ஒரு பங்கு தான் இந்த எக்ஸைடு அப்படின்ற ஒரு பங்கு. ஆல்மோஸ்ட் 40% லோ பக்கத்துலாம் போயிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 600 ரூபாய் ரேஞ்ச் இங்கே, 379 இங்கே. உங்களுக்கு தெரியாது இல்லை, பல பங்குகள் சமீபத்தினுடைய லோல இருந்து பாதி கிணறோ அல்லது பழைய ரேட்டேவும் ஆல்ரெடி வந்துட்டான். ஆனால் இவனால் இன்னும் ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூட தாண்ட முடியாமல் மிக குறைவான ஒரு ஏற்றம் தான். இந்த சமயத்தில் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் தன்னுடைய ரிசல்ட் எப்படி வெளியிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் குவார்டரை விடவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருந்தான். ஸோ அதுக்காவது ஒரு கருணை காமிச்சு இந்த பங்கை மேல் நோக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கலாம் இந்த மார்க்கெட். ஏதோ ஒரு காரணத்தினால வறுமை நிலைக்கு பயந்து விடாதே அப்படின்ற மாதிரி, இந்த கரடிகளை பார்த்து நீ பயந்து விடாதே, துணிச்சலோட மேல் நோக்கி வா, ஒரு 500 ரேஞ்சாவது மேலே வா அப்படின்னு பல ட்ரேடர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, நாங்கள் கால் மேலே கால் போட்டு கோந்து தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பிஎம்எல் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரே மகிழ்ச்சி. அதனுடைய பழைய இடத்துக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து இந்த பங்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில், ஒரு பெரிய வாலட்டிலிட்டி, பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது மார்க்கெட்டில் வந்தது. அதுக்கப்புறம் பெருசாக கீழே இறங்காமல் உச்சத்துக்கு மேலே உச்சமாக கடந்த 1 மாதம் கழித்து புது உச்சம் அப்படின்றது வந்திருக்கான். அது சாதாரணமாகலாம் வரல. இன்னைக்கு மார்க்கெட் காலையில் மைனஸில் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு ஏதோ ஒரு காரணத்தினால டபுக்குன்னு இப்போ 8% மேல் நோக்கி ஏறி அவங்கள கால் மேலே கால் போட்டுக்கு வந்துக்கிட்டு நாங்கள் சௌரியமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பிஎம்எல் ஷேர் பேச வச்சிருக்கு. இதில் சமீபத்தில் என்ன ஒரு மிக முக்கியமான தகவல் போன வாரத்தில் இந்த வாரத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்வெஸ்டர் மீட்டிங்கில் எங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டர் புக் இருக்குங்க, எங்களுடைய ஆர்டர் புக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை அவங்களுடைய இன்வெஸ்டர் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு தடாலடியாக இந்த பங்கு ஆல்மோஸ்ட் 8% மேல் நோக்கி ஏறி ஆனந்தம் கொட்டுதடி பெண்ணே அப்படின்ற மாதிரி அவன் உச்சத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான கவனத்தில் என்ன பார்க்கணும்னா, இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் இதுக்கு முன்னாடி இருந்த குவார்டர்களை விட மிகவும் சிறப்பானதாக 1653 கோடி என்பது கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களில் வந்து அந்த அளவுக்கு அவன் சேல்ஸே பண்ணல. ஆனால் மார்ச் குவார்டரில் சேல்ஸ் என்பதும் மிக அருமையாக பண்ணிட்டு லாபமும் இந்த ஜில்லாலேயே 288 கோடி அப்படின்றது பண்ணல. இதுக்காகவும் இந்த பங்குக்கு ஒரு மரியாதை அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதன் ஒரு காரணமாக தற்போது இந்த பங்கு 52 வீக் ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட கடவுளே, இன்னைக்கு என்ன நம்ம ராசிக்கு ஏதாவது புலிக்குட்டி வரும்னு பார்த்தா பூனைக்குட்டி வந்திருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்மளுக்கு பெருசாக ஐடியாவே கிடைக்கல. நீங்கள் எஃப்ஐஎஸ் எடுத்து பார்த்தாலும் செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடந்த 3 நாட்களாக பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மிக்சடான சிக்னல். வேர்ல்டு மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கா, மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு மிக தெளிவான தகவல் என்பது எந்த விதமான வகையிலும் வரல. இந்த சமயத்தில் ஒரு ஐடியான்னு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நேற்று பல பேர் கதறி அழுதுட்டு இருந்தாங்க, வருண் பெவரேஜஸ் நீ இதுக்கு மேலே இறங்கினீன்னா சத்தியமாக எங்களால் தாங்க முடியாது, நீ சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து 20% இறங்கிட்ட, இனி இறங்கினா சத்தியமாக எங்களால் தாங்க முடியாது. நிறைய பேர் கதறி அழுதுட்டு இருந்தாங்க. நான் பெயர் சொல்ல விரும்பல, பட் ரொம்பவுமே அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்துட்டு இருந்தவன், பல மாதங்களாக பல நாட்களாக தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்துட்டு இருந்தவன் இன்னைக்கு கருணையின் அடிப்படையில் டபக்குன்னு ஒரு 1.5% ஏறி இருக்கான். பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி இருக்கு.
ஆண்டவா எங்க மார்க்கெட்டை புரிஞ்சிக்கவே முடியலையே ஆண்டவா அப்படின்ற மாதிரி நேற்று வந்து இருக்கிறதுலே ஒரு கும்பா குட்டி மார்க்கெட் ஸ்விக்கி போன்ற சில கம்பெனிகள் தான் ஏதோ ஒரு கொஞ்சோண்டு பர்சன்டேஜ் மேல் நோக்கி ஏறி இருந்தா பல முன்னணி கம்பெனிகள்லாம் நேற்று டாப் கெய்னர் லிஸ்ட்ல வரவே இல்லை. இன்னைக்கு போய் பார்த்தா நிறைய கம்பெனிகள் 8% 10% டாப் கெய்னராக வந்திருக்காங்க. இத்தனைக்கு மார்க்கெட் காலையில் ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சுது. ஸோ அந்த வகையில் வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு 2872 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த பங்கு தற்போது என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவரைக்கும் கடந்த 3 குவார்ட்டர்களாக கொஞ்சோண்டுவாக லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி தான் காமிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி பண்ணி கொண்டிருந்த பங்கு சமீபத்தில் 2000 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தா, அங்கிருந்து இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்து அதுல இன்னைக்கு காலையிலாம் ஃபிளாட்டாக தான் இருந்தான். ஃபிளாட்டாக இருந்து இன்னைக்கு பல்வேறு பங்குகள் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக ஏறி வந்தது. அதில் இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த பங்கினுடைய 52 வீக் ஹை ஆல்மோஸ்ட் 3600 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. அதெல்லாம் வருவானா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் இவன் செய்திருக்கக்கூடிய குவார்ட்டருக்கு ஒரு மரியாதை அப்படின்றது செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி உங்களுடைய பல பங்குகள் வந்து ஒருவேளை குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து ஏறுமுகமாக லாபங்கள் செஞ்சு ஒருவேளை நீட்டிப்படுத்த மேனிக்கு இன்னுமே உங்களுக்கு மனசில் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க, விலை வீழ்ச்சி அடைஞ்சு, அப்போ மேபி அடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கொடுத்து ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி 8% டாப் கெய்னர் வந்திருக்கான். அதே நேரத்தில் இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் எங்களை காப்பாற்றி விட்ட, ரிசல்ட் வந்த சமயத்தில் நீ எங்களை காப்பாற்றி விடலினாலும் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து நீ எங்களை காப்பாற்றி விட்டுட்ட அப்படின்ற மாதிரி அந்த ட்ரேடர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் 52 வீக் லோ பண்ணாலும் ஓகே தான், 52 வீக் ஹை வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு இந்த பங்கை பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களில் கண்ணீர் வந்து ஆறா பெருகி ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னு கேளுங்க, இந்த ஆர்இசி லிமிடெட் போன்ற முன்னணி கம்பெனிகள்லாம் வந்து 640 ரூபாயிலிருந்து இறங்க ஆரம்பிச்சவன் இப்போ 400 ரூபாய் ரேஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பிஎஃப்சி போன்ற பங்குகளுமே அவனும் 600 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் இப்போ 400 ரூபாய் ரேஞ்சில் பிக்கப் ஆகாமல் ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த பங்குல வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கண்களில் தண்ணீர் ஓடிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆனந்த கண்ணீர். ஏன்னா திடீர்னு ஏறாம இருந்த இந்த ஆர்இசி லிமிடெட் அப்படின்ற பங்கு தற்போது கரெக்டா சமீபத்தினுடைய ஸ்மார்ட் மணி கான்செப்டின் படி ஒரு குறிப்பிட்ட டபுள் பாட்டம் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்துட்டு கொஞ்சோண்டு ஏறி இருக்கான். அதே மாதிரி தான் இந்த பிஎஃப்சி அப்படின்ற பங்குமே சமீபத்தில் என்ன ஆயிருந்ததுனாக்கா, எந்த இடத்துல ஒரு முறை விழுந்திருந்தானோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஏறி இருக்கான். எதனால இந்த போன்ற பங்குகள்லாம் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து அவங்களுடைய ஃபைனான்சிங் ரிலேட்டடான நார்ம்ஸ் பற்றி சில தகவல் சொல்லியிருக்கிறதுனால இந்த 2 பங்கும் நண்பர்களே இப்போதான் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துக்கு வருது. நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம அமெரிக்காவுடைய இம்பேக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடிக்கடி நம்ம எதை கவனிக்க தவறுறோம் அப்படின்னாக்கா, ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங் வர்றப்ப தான் நம்மளுடைய மார்க்கெட்டில் ஏதாவது பெருசாக மாற்றம் கொண்டு வருவாங்களோ, இப்போ கூட 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன், அப்போதான் மாற்றம் கொண்டு வருவாங்களோன்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் அவங்க எந்தெந்த சமயங்களெல்லாம் கொண்டு வர்றாங்க பாருங்க. சும்மா ஏதாவது ஒரு அறிவிப்பு அப்படின்னு வந்தாவே போதும், ஆர்பிஐ கிட்ட இருந்து உடனே பல பங்குகள் தனிப்பட்ட முறையில், டோட்டல் மார்க்கெட்டே இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் எத்தனை பங்குகளை இறக்கி ஏற்றி விட்டுருக்கு தெரியுங்களா இந்த ஆர்பிஐனுடைய தகவல்கள். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மணப்புரம் ஃபைனான்ஸா அது ஒரு முறை இறங்கிடுச்சு, அதுக்கப்புறம் ஜேஎம் ஃபினான்ஷியலா அதுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் கோட்டக் பேங்கா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தகவல் எல்லாமே ஆர்பிஐ கிட்ட இருந்து வந்த தகவல் தான். அந்த வகையில் கீழே ஒரு மாதிரி மந்தமான நிலையில் படுத்து கிடந்த இந்த ஆர்இசி லிமிடெட் மற்றும் பிஎஃப்சி போன்ற பங்குகள்லாம் இன்னைக்கு மேலே ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆர்பிஐனுடைய தகவல் தான் என்றால் மிகையாகாது. எப்படியோ தப்பிச்சிட்டீங்க, கையை கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஓஸ்வால் பம்ப்ஸ் அப்படின்ற பங்கு வந்து இப்போ 4% பிரீமியத்தில் தான் வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதன் மேல் என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, இந்த ஓஸ்வால் பம்ப்ஸ் மற்ற ஐபிஓக்களை போல பெரிய அளவில் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஆகல. மொத்தமே ஒரு ஷேர் அவன் தர்றான் அப்படின்றாங்க, 3 பேர் தான் போட்டி போட்டாங்க. அதனால பெரும்பாலான ஆட்களுக்கு இந்த ஐபிஓ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் முன்னுக்கு பின்னான தரனாக 3 பேர் தானே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் கம்மியாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது ஓப்பனிங் சமயத்தில் கிட்டத்தட்ட 10% பக்கம் காமிச்சுக்கிட்டு இருந்தா.
பட் க்ளோசிங் ஆக மார்க்கெட் தான் சரியில்லையே, ஆண்டவன் கொடுக்கறத பூசாரி தட்டி விட்ட கணக்காக மார்க்கெட் சரியில்லாதனால 10 to வெறும் 6% தான் லிஸ்டிங் கெயின் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் போயிட்டு இருந்தது. அந்த வகையில் பார்க்கல அதை விடவும் குறைவாக இப்போ 4% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படியோ ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு பல பேர் கோந்துக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ ஓரளவு பாசிட்டிவாக வந்து லிஸ்ட் ஆனதுனால அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏய் தம்பி பரவாயில்லையேப்பா, இந்த மாதிரி ஒஸ்ட் கேஸ் இருக்கிறதுலே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒஸ்ட் கேஸ் என்ன, வாங்கி வச்சதுக்கப்புறம் கீழே விழுகும் பொழுது எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் உட்காந்துருக்கிறது தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் கேஸ். ஆனால் அப்படி ஒஸ்ட் கேஸ் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பெரிய அளவில் டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாவே எங்களுக்கு போதுமேயா அப்படின்ற மாதிரி இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்ற பங்கு ₹2.90 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஷேரினுடைய விலையே ₹102 தான். பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பெயர் வாங்கிவிட்டு இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஆனால் அதனுடைய விலையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. 2 days மூவிங் ஆவரேஜில் மேலே பார்த்தா 112, கீழே பார்த்தா 90ன்னு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்குது. பல ட்ரேடர்கள் என்ன மனசில் நினைப்பாங்க, நீ 90 வந்துட்டு அப்புறம் போ, இல்லைன்னா 90க்கு கீழே 80 வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. இங்கிருந்தே ஏறிட்டுன்னு பல பேர் நினைக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போகுது இல்லை, அதனால் நீ 90 வந்துட்டு அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. எது எப்படியோ மிகவும் அருமையான ஒரு டிவிடெண்ட் கொடுத்த பங்காக பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது. அது மட்டும் இல்லை, பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கும் ₹4 டிவிடெண்ட் கொடுத்துருக்கான். அவனும் சொல்லி வச்ச மாதிரி அவனும் சிமிலராக 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறான். இனி இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல தற்போதைக்கு. இதுவுமே ட்ரேடரில் கேட்டால் நீங்கள் என்னென்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி நீ வா 90 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து மேலே போவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. என்னங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. சார்ட் இது அப்டேட் ஆகலையா, இல்லை உண்மையிலேயே இவன் 113 இவன் 102 ஒரு இடம் கிள்ளி வச்சு பார்க்குறேன் என்னை நானே. வேறு யாராவது கிள்ளினா சண்டை ஆகிடும். ஸோ ஆமாம், உண்மையிலேயே 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. சரி ஓகே. ஹலோ மிஸ்டர் நாட்கோ ஃபார்மா ஷேர் ப்ரைஸ். ஒருத்தர் வந்து ஐசியூவில் 4-5 நாள் இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு சரி 4-5 நாளில் விட தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பட் கேஷுவல் பெட்டில் அட்மிட் ஆகிட்டே பல மாதங்களாக இருந்து இது பிழைக்குமா இல்லையான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த நாட்கோ ஃபார்மா ஒரே ஒரு காரணத்தினால ரிசல்ட் சரியில்லை அப்படின்றதுனால இந்த வருஷத்தினுடைய பிப்ரவரி மாதத்தில் கீழே விழுந்த பங்கு. அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்னு இப்போ நம்ம 4வது மாதத்தில் இருக்கோம். 4 மாதம் ஆகியும் இவனுடைய நிலவரம் என்ன, ஐசியூலேருந்து வெளியே வருவானா, பிழைப்பானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மிக முக்கியமான கட்டத்திலேயே இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது. பிப்ரவரி மாதத்துல இதே லெவல், இப்போ ஜூன் மாதத்துல எடுத்து பார்த்தாலும் இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல பேர் நாட்கோ ஃபார்மா பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கள. மிகவும் முக்கியமான ஒரு தகவல் இந்த நாட்கோ ஃபார்மாவில் கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில் இப்போ வந்திருக்கு. ஸோ உடனே ஒரு மாதமோ அல்லது 2 மாதத்துக்குள்ளேயோ ஏதாவது ஒரு பெரிய ரிசல்ட்டை காமிக்குமா, மேலேயோ அல்லது கீழேயோ ஏதாவது ஒரு பெரிய ரிசல்ட்டை காமிக்குமா அப்படின்னு பல பேர் பார்க்குறாங்க. என்ன ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கோத்தூர் ஃபெசிலிட்டி அப்படின்றதுல யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 7 அப்சர்வேஷன் வந்திருக்கு. பட் அதை வந்து நாங்கள் கரெக்டான டைமுக்குள்ளே நாங்கள் ரிசல்வ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி கம்பெனி மேனேஜ்மெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான தகவல். இந்த முக்கியமான தகவலுக்கு எப்படி இவன் அடுத்த 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்குள்ளே ரியாக்ட் பண்ணி எல்லாருமே அவனுடைய பழைய கை 1300 போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. இல்லை ஒரு வேளை கீழே போகுதுனாக்கா அது எவ்வளவு தூரம் போகும். சமீபத்தினுடைய 52 வீக் லோ என்பது 750 ரேஞ்சில் இருக்குது. நண்பர்களே, பல காலமாக அவர் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது. கமுக்கமாக போயிட்டு கமுக்கமாக வந்துட்டு சைலண்ட்டாக சில பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற பங்கு, அது ஒரு சரக்கு சம்பந்தப்பட்ட பங்கு. இது போன்ற செக்டரில் எந்த விதமான தகவலும் வராமையே சைலண்ட்டாக ஏறி இறங்கிட்டு இந்த பங்குகள் இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு சமீபத்தில் இது போன்ற செக்டர் வந்து திடீர்னு ஃபோக்கஸில் வந்திருக்காங்க. எப்படி ஃபோக்கஸில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டமோட ஒரு ட்ரேட் டீல் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த ஸ்பிரிட் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஏதோ அடிஷ்னல் டாக்ஸஸ் வருது, எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பார்த்துருந்தோம். அப்புறம் இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸில் பர்டிகுலராக இந்த ஆர்சிபியிலிருந்து அதனுடைய முதலீட்டாளர் ப்ரொமோட்டர் வந்து எங்கேயாவது கொஞ்சம் எக்ஸிட் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று போய்கிட்டு இருந்தது. ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட பங்குகள் திடீர்னு ஆக்டிவேட் ஆன ஒரு செக்டராக இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அவனுக்கு கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து நிற்கிறான். இனி தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போகிறானா அல்லது புது வீழ்ச்சியா என்பது
சீக்கிரம் தெரிவிச்சிட்டான்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸில் என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வேற ஒரு கம்பெனியை வந்து 100% அக்வஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அது உங்களுடைய சப்சிடரியாக மாறிடும். எதுக்குன்னா அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக. நண்பர்களே, இன்ஃபிபீம் அவென்யூ அப்படின்ற ஒரு பங்கு, அதை பற்றி ஒரு வரலாறு இருக்குது. இது வந்து நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய வாழ்க்கையில் கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா ரேஞ்சிலிருந்து 30, 25 வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கான். இதுக்கு இடையில இதே மாதிரி ரைட்ஸ் ரிலேட்டடான தகவல் நினைக்கிறேன், ரைட்ஸோ அல்லது அக்வஷனோ அல்லது வேறு ஏதேதோ ஒரு தகவல் அப்படின்றது இந்த இன்ஃபிபீம் அவென்யூஸில் வந்துட்டு இருந்தது. அதனால தான் இதனுடைய ஏற்ற இறக்கம் அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகி இப்போதைக்கு இறக்கத்தில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிலேருந்து என்ன ஒரு தகவல் தர்றாங்கன்னாக்கா, நீங்கள் 267 ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 67 ஷேருக்கு உண்டான ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் நாங்கள் கொடுத்துருவோம். இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 26 அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த அறிவிப்பை வச்சுக்கிட்டு இந்த இன்ஃபிபீம் அவென்யூஸ் மேலே வந்ததுனாலும் ஓகே, அல்லது கீழே ஒரு 10 ரூபா வந்ததுனாலும் ஓகே அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, இதனுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்களில் வந்து அவன் லாஸ் மேக்கிங் அப்படின்றது சமீபத்தில் பண்ணவே இல்லை. அதே மாதிரி 2 வருடங்களுக்கு முன்னாடி என்ன லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். போன குவார்ட்டரில் கூட 55 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் காமிச்சிருக்கான். இதனுடைய பெரிய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் மட்டும் 7.72% அப்படின்ற வச்சுருக்காங்க. டிஐஸ் வந்து பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட் கார்டில் வெறும் 0.2 அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த இன்ஃபிபீம் அப்படின்ற பங்கில் இந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் இஷ்யூ வருது அப்படின்ற ஒரு தகவல். ஏதோ ஒரு நண்பர் அன்றைக்கி ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தார், இதுலாம் நான் ஹெவியாக எடுத்து வச்சுருக்கேங்க, இதில் எப்போ ஒரு தகவல் வந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இந்த இன்ஃபிபீம் அப்படின்ற பங்கில் இப்படி ஒரு தகவல் இருக்குது. என்னப்பா ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை தான் ஜாலி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு டிஃபென்ஸ் செக்டரில் இருக்குது. அதனால் நாட்டில் எங்கே சண்டை நடந்தாலும் இது ஒரு மாதிரி ஏற்றி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ரெக்கவரி ஆகுதுன்னா அதுக்கும் ஏற்றி விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வந்த பங்கு தான் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். பெரிய அளவில் பணம் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல மறுபடியும் என்ன ஒரு தகவல் அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தான் சமீபத்தில் நல்லா சம்பாரிச்சிருக்காங்களே, இந்தாங்க இன்னொரு முறை டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபைனல் டிவிடெண்ட் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. ஒரே ஜாலி தான் அவங்களுக்கு. நண்பர்களே, ஏற்கனவே இது போன்ற பங்குகள்லாம் டென்ஷனாக இருக்காங்க. தொடர்ந்து ஏறுமா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்றதெல்லாம் வந்து அசால்ட்டாக 4000 ரூபாயிலிருந்து 7000 வரைக்கும் போன பங்கு சமீபத்தில். இப்போ மறுபடியும் கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்துட்டு ஏறுமா இறங்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த பங்கை பற்றிய ஒரு தகவல் என்னென்னா, அவங்க QIP அப்படின்றது பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஃப்ளோர் ப்ரைஸ் என்பது 5625 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இன்னொரு தகவல் என்னென்னா, என்டியூரன்ஸ் அப்படின்ற பங்கு அது வந்து தன்னுடைய பழைய ஹையை திருப்பி எட்டி பிடிச்சிருக்கு. அது என்னப்பா அப்படி என்னப்பா ஒரு செக்டர், எங்களுக்கு தெரிஞ்சது டிஃபென்ஸ் செக்டர் இப்படி பழைய கீழே விழுந்து எந்திரிச்சான், பல பேங்குகள் கீழே விழுந்து எந்திரிச்சான், அதுக்கப்புறம் ஆயில் ரிலேட்டடான சில பங்குகள் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்தான். அந்த மாதிரி பல செக்டர்கள், ஃபார்மா பெருசாக ஏறி வரல, இது மாதிரி பல செக்டர்கள் வந்து கீழே விழுந்துட்டு மேலே வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த என்டியூரன்ஸ் டெக்னாலஜி என்னப்பா செக்டரு அப்படின்னு பார்த்தாக்கா இது ஆட்டோ காம்பனன்ட்ஸில் இருக்குது. ராஜா, ஆட்டோவில் தான்ப்பா நாங்கள் பெரிய இடத்துல லாக் ஆகியிருக்கோம். ஆட்டோன்னா ஆட்டோ மேனுஃபேக்சரிங் ஒன்று, ஆட்டோ பார்ட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் ஆட்டோக்கு ஈவி அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடான ஒன்று, அதுலேயும் 2 வீலர் தனியாக 4 வீலர் தனியான இது மிகப்பெரிய ஒரு செக்டராக இந்த ஆட்டோ செக்டர் இருக்குது. அதில் தான்ப்பா நாங்கள் பல பேர் லாக் ஆகிக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த என்டியூரன்ஸ் டெக்னாலஜி கீழிருந்து மேலே ஏறி வந்ததில் ஒரு மகிழ்ச்சி. தெரியாத பிசாசுக்கு தெரிஞ்ச பேயே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோ செக்டர் தான் ஒரு காலத்தில் நல்லா சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தால், மறுபடியும் அதே செக்டர் திரும்பி ஏறினா கூட உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றன்னு நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தற்போதைய நிலைமை. நன்றி, வணக்கம்.